குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒய் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஃபெயில் 90% ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஃபெயில்னு. அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ப்ரிஃபரபிளி ஆப்ஷன் ஃபெயிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோன்றது அதை கரெக்டாக ஹைலைட் பண்ணணும். ஸோ நம்ம தப்பை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட்டபிளாக மாறுவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஏன் ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்றது மேட்டர் தான் நான் பார்க்குறோம். இண்டிகேட்டர்ஸ் உண்மையிலேயே அது ஒர்க் ஆகுதா இல்லை ஒர்க் ஆலியா அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேரபாலிக் எஸ்ஐஆர்னு போட்டிருக்கேன். ஏன் இந்த பேரபாலிக் எஸ்ஐஆர் போட்டிருக்கேன்னா, அதுதான் ஒரு ட்ரெண்டை டக்குன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குற இண்டிகேட்டர். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எப்படி இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூ சார்ட்டில் போடணும்னு. ஸோ பேரபாலிக் எஸ்ஐஆர் போட்டிருக்கேன். பேரபாலிக் எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா, இந்த பேரபாலிக் எஸ்ஐஆரோட டெஃபினேஷன் என்னன்னா, இந்த சிக்னலுக்கு மேலே ப்ரைஸ் இருந்தால் லாங் போகணும், இந்த ப்ரைஸ்க்கு சிக்னலுக்கு கீழே இருந்ததுன்னா ஷார்ட் போகணும். இதுதான் உங்களோட இதோட ஃபீச்சர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே லாங் போகிறோம், திருப்பி டவுன் ஆகுது, திருப்பி போகுது, திருப்பி இங்கே வந்துடுது, உடனே எக்ஸிட் ஆனோம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சாப்பி மார்க்கெட்டு, அதனால உங்களுக்கு வேலை செய்யலை. சம்டைம்ஸ் வேலை செய்யும் பேரபாலிக் எஸ்ஐஆர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், கிட்டத்தட்ட 964லேருந்து 1780 பார்க்கலாம். பட் ஆனால் மார்க்கெட் அப்படி இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 20 டேஸில் கிட்டத்தட்ட 7 டேஸ் தான் ட்ரெண்டாக இருக்கும், மீதி 14 டேஸ் உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். இந்த சைட்வேஸ் மார்க்கெட் போது உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்லாம் பெருசாக ஒர்க் ஆகாது. நாட் ஓன்லி பேரபாலிக் எஸ்ஐஆர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரபாலிக் எஸ்ஐஆர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை போடுறேனே, ஈவன் பேசிக் இஎம்ஐயை போடலாமே. இஎம்ஐயை பார்த்தா கூட சேம், அது உங்களுக்கு ஓவர்லேப் ஆகும். இப்போ இஎம்ஐக்கு மேலே இருந்தால் லாங்கு, இஎம்ஐக்கு கீழே இருந்தால் ஷார்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே லாங் எடுத்து திருப்பி இங்கே வெளில வரணும், இங்கே லாங் எடுத்து வெளில வரணும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஏன்னா உங்களுக்கு அது ரிசல்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறது, முடியறதுக்கு முன்னாடி சொல்லாது. இட்ஸ் நாட் லேகிங் இண்டிகேட்டர்னுவாங்க. லீடிங் இண்டிகேட்டர் கிடையாது, லேகிங் இண்டிகேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூப்பர் ட்ரெண்டு போகிறீங்க, சூப்பர் ட்ரெண்டு இதை நான் இப்போ இஎம்ஐ எடுத்துடுறேன். சூப்பர் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாலும் அதே கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டாக போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 2/3 1/3 தான் உங்களுக்கு ட்ரெண்டாக போகும், மற்ற நேரத்தில் சாப்பியாக தான் போகும். அதனால தான் போகிறோம். இன்ஃபேக்ட் இன்னொரு ஆப்ஷன் ஸ்கேல்பிங் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ஷன் ஸ்கேல்பிங் V2. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதில் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு இதாக தான் இருக்கும், இண்டிகேட்டராக தான் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, எப்படி ட்ரேட் எடுப்பீங்க, எங்கே என்ட்ரி எடுப்பீங்க, எப்படி போய் எடுப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவேப் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, WMA இருக்குது, பேரபாலிக் எஸ்ஐஆர் இருக்குது, எல்லாமே இதில் கொடுத்துருக்கலாம். எல்லா இண்டிகேட்டரும் இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும் தான் தெரியாது. ஏன்னா ஒன்று போச்சுன்னா ஒன்று இடிக்கும், ஒன்று போச்சுன்னா ஒன்று இடிக்கும், அதுதான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிகேட்டர் சரியாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டியே கிடைக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே லீடிங் இண்டிகேட்டர் கிடையாது, லேகிங் இண்டிகேட்டர். முடிஞ்ச பிறந்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியல. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆனால் அதுக்குள்ள உங்களுக்கு ட்ரெண்டே முடிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்குறீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சப்போர்ட் விவேப்பு தாண்டி போகுது. ஸோ அப்போ இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ட்ராபேக் இண்டிகேட்டர்ஸில். இப்போ சப்போஸ் இண்டிகேட்டர்ஸே எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னா என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பெஸ்ட். ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன? ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? கேண்டில்ஸ்டிக்ஸ்னா என்ன? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன? பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த ப்ரைஸ் சொல்லும் உங்களுக்கு, இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் சொல்லும் நீ வாங்கணுமா விற்கணுமா அப்படின்னு. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இது எப்போதுமே உங்களுக்கு உடனே சொல்கிறோம். இண்டிகேட்டர்ஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் சொல்லும், இது உடனே சொல்லிடும். ஓகே நீங்கள் பை சைடு போகணுமா
செல் சைடு போகணுமா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் அப்படியே வந்து உங்களுக்கு என்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபீச்சர்ஸை போடுறேன். இதை பாருங்கள், ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டே கரெக்டாக டார்கெட்டில் போய் நின்றுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour சப்போர்ட்டில் ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்படி தான். நீ இன்ஃபேக்ட் ஃபியூச்சர் சார்ட்டில் காமிக்கிறேனே, ஃபியூச்சர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பர்டிகுலர் டே 18ஆம் தேதி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு புல் சைடுக்கும் பேர் சைடுக்கும் நடுவில் தான் போகுது. இதை தாண்டி ஏன் மார்க்கெட் போகல? தட் இஸ் கீ லெவல்ஸ், கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுதான் பார்க்கணும் நீங்கள், அப்படி தான் பார்க்கணும். இந்த பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு, இவ்வளோ தூரம் இந்த மார்க்கெட்டு ஏன் இவ்வளோ தூரம் போகல? கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக திரும்புது. இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன், இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ எங்கே வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு வந்து இது பாருங்க, சரி வேறு கரெக்டாக இங்கே வருது, திருப்பி இங்கே வருது, திருப்பி வருது, திருப்பி வருது, திருப்பி வருது. ஸோ இந்த லெவல்ஸை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் கேண்டில்ஸ் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் வராது. என்ட்ரியை சீக்கிரம் கொடுத்துடும். பட் ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் கற்றுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் மாதிரி அது சொல்லாது எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும். இண்டிகேட்டர் பொறுத்தவரையும் நடந்து முடிஞ்சோடனே உங்களுக்கு இண்டிகேட் கொடுக்கும், ஓகே மார்க்கெட் மேலே போயிடுது போங்க நீங்களும் அப்படின்னு. பட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி இல்லை. நாம் படிக்கணும், படித்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, பேட்டர்ன்ஸ்னா என்ன, இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடுனா நம்ம செட்டப்புக்கு ப்ரைஸ் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ப்ரைஸ் முன்னாடி ஓட மாட்டோம். நமக்கு தெரியும் ப்ரைஸ் இங்கே வந்தால் தான் எடுக்கணும், சப்போர்ட் வந்தால் தான் எடுக்கணும், ரெசிஸ்டன்ஸ் தான் விற்கணும் அப்படின்னு நமக்கு அந்த லெவல்ஸ் தெரியும். எந்த லெவலில் ப்ரைஸ் சப்போர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ அதனால் பெட்டர் இண்டிகேட்டரை நம்பாதீங்க. இண்டிகேட்டரை வானான்னு நான் சொல்லலை, பட் இண்டிகேட்டர்லேயே ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.